Hello guys, welcome to BA Book and PM Career Guidance. இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் 17ல இருக்க மேக்ஸ் கொஷினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் 17ல நம்ம கொடுத்துருந்த டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு பொருளை விற்றதில் 30% இழப்பு ஏற்பட்டால் வர்த்தகருக்கு ரூபாய் 45 இழப்பு ஏற்படுகிறது. அந்த பொருளின் விற்பனை விலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷினில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 30%. ஸோ லாஸாக இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 100 - 30 70%ன்னு கிடைக்கும். அதாவது செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு தெரியும், காஸ்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜோட வேல்யூ எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ 30% லாஸ் ஆச்சுன்னா அந்த வர்த்தகருக்கு 45 இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டானா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் இங்கே எவ்வளோ மைனஸ் ஆகுது, 30%. இந்த லாஸ் தானே, இந்த 30% தான் கொஷினில் கொடுத்துருக்கு அந்த 45 ரூபா. ஏன்னா பர்சன்டேஜ் வேல்யூவில் 30% லாஸ் ஆகுது அண்ட் ஆக்சுவல் வேல்யூவில் 45 ருபீஸ் லாஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ 30% தான் 45ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேட்டிருக்கான், விற்பனை விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் இங்கே என்ன எடுத்திருக்கேன், 70%. அந்த 70%ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த பர்சன்டேஜில் பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம்ல, அதே தான். எது கேன்சல் ஆகும் அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 3யும் 45 கேன்சல் பண்ணிங்கன்னா 15 டைம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கிராஸாக இருந்தால் எப்பயுமே மல்டிப்ளை தான் பண்ணணும், கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ 7 × 15 இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் 105 ருபீஸ். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 105. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஒரு பொருளை ரூபாய் 450க்கு விற்பதன் மூலம் ஒரு மனிதன் 25% நஷ்டம் அடைகிறான். 50% லாபம் ஈட்ட எந்த விலைக்கு விற்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் இந்த கொஷனுக்கு என்ன பண்ணுறேன்னா காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குது, 25% லாஸ் இருக்கா. அப்போ லாஸ் வந்து 25% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், லாஸ்னால் மைனஸ் பண்ணணும். அப்போ 100 - 25 75%ஆக இருக்கும். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னா, இதுவே 50% லாபம் கிடைக்கணும்னா அவன் எந்த விலைக்கு விற்றுருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 50% ப்ராஃபிட்னா ஆட் பண்ணணும். அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 100 + 50 150%ஆக இருக்கும். இப்போ ஆல்ரெடி அவன் செல் பண்ணது 75%க்கு தான். பட் இப்போ அவன் 150%க்கு செல் பண்ணானா தான் 50% அவனுக்கு லாபம் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று கொடுத்துட்டான், என்னதுன்னா ஸ்டார்டிங்கில் அவன் எவ்வளோக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துட்டான். 450 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்கான்ல, அப்போ தான் அவனுக்கு 25% லாஸ் ஆகுது. அப்போ இந்த 75% வேல்யூ தான் 450 ருபீஸ். ஸோ கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ் அண்ட் இங்கே நான் செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் இந்த விலைக்கு செல் பண்ணும்போது அவனுக்கு 25% நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 25% நஷ்டம் அப்படின்னா 75%க்கு தான் அவன் விற்றுருப்பான். அப்போ இந்த 75%ஓட வேல்யூ தான் கொஷனில் கொடுத்துருக்கா 450. எனக்கு என்ன கேட்டிருக்கான், 50% லாபம் கிடைக்கணும்னா அவன் எந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ணியிருக்கணும். அண்ட் இங்கே நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கணும். 50% ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கணும், 150%ஆக இருக்கணும். 150% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகும். அண்ட் இது ரெண்டையும் டைரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 75 × 2 டைம்ஸ் 115 கிடைக்கும். அப்போ 2 × 450 எவ்வளோ, 900 ருபீஸ். அப்போ அவனோட செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னா 900 ருபீஸாக இருக்கும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஒரு பொருளின் மீது 6.14% லாபம் வீதத்தில் ரூபாய் 50 லாபம் ஈட்டினால் அந்த பொருளின் அடக்க விலையை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொருளின் மீது 6.14% லாபம் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டானா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த ப்ராஃபிட்டை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் ஆல்ரெடி இருக்குது கரெக்டாக. இதை நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. நார்மல் ஃப்ராக்ஷன்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், கிடைச்ச ஆன்சரை இந்த 1 கூட ஆட் பண்ணணும். 6 4 24 24 + 1 எவ்வளோ, 25/4%ன்னு கிடைக்கும். சரி, இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கரெக்டாக. அடுத்து எவ்வளோ லாபம்னு கொடுத்துட்டான், 50 ரூபா லாபம்னு கொடுத்துட்டான் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். இதுலேருந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ்லாம் தேவையே இல்லை. ஏன்னா கொஷனில் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. காஸ்ட் ப்ரைஸ் 100%, ப்ராஃபிட் எவ்வளோ 25/4%. இந்த ப்ராஃபிட் தான் கொஷனில் கொடுத்துருக்கிற 50 ருபீஸ். 25/4% தான் கொஷனில் கொடுத்துருக்க 50 ருபீஸ். எனக்கு என்ன கேட்டிருக்கான், அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100%. இதோட வேல்யூ தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரி, நான் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் மெத்தட்னு சொன்னேன்ல, அதே கான்செப்டில் தான் இங்கே இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் தான், இங்கே வந்து டிவைடில் இருக்குது ஓகேவா. இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதை மட்டும் பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே இருக்கிற நியூமரேட்டரும்
இங்கே இருக்கிற நியூமரேட்டர், அதாவது இங்கே ஃப்ராக்ஷன் இல்லை எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங், பை 1 இருக்கிறதா மீனிங். அப்போ இந்த நியூமரேட்டர் இது மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் கிராஸாக மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த 4 50 கூட கேன்சல் பண்ணுறது, இல்லை 4 100 கூட கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிடாதீங்க. இப்போ 25 × 2 டைம்ஸ் 15 கிடைக்குமா? அண்ட் இப்போ இன்னொன்று, டிவைடில் இருந்தால் ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் தான் போகும். கரெக்டாக? அப்போ 4 × 2 எவ்வளோ, 8 அப்படின்னு கிடைக்குமா? அண்ட் இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போ 100 × 8 எவ்வளோ, 800 rupees. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 800 rupees. இல்லை இதை நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறனால ஓகே, இந்த 25/4 இருக்குல்ல, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 12 இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4 6 ஆர் 24 கிடைக்குமா? ரிமைனிங் 1 இருக்கும், 0.25 கிடைக்கும். அப்போ 6.25% கிடைக்கும். இந்த 6.25 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க 50. இப்போ 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும், வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன் நான் இதை கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாயிண்டில் இருந்தால் சம்டைம் டெசிமலை மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் நான் ஃப்ராக்ஷன் வச்சு அப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். 2 கடிகாரங்களை ஒவ்வொன்றும் ரூபாய் 850க்கு விற்கப்பட்டன. ஒன்றில் 12% லாபமும் மற்றொன்றில் 12% நஷ்டமும் ஏற்பட்டது. மொத்த பரிவர்த்தனையில் எவ்வளவு இழப்பு சதவீதம் அல்லது லாப சதவீதம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் இதே மாடல் கொஷினை இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராக்டிஸ் கொஷின் செட் 1 ஒன்று, செட் 2 ஒன்று போட்டிருப்போம். இந்த செட் 1 செட் 2 இந்த 2 கொஷின் பேப்பர்லையும் பாருங்கள், இதே கான்செப்டில் ஒரு கொஷின் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்னா x²/100. அதாவது கொஷினில் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு, அதாவது 2 ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கணும், அதோட செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கணும். செல்லிங் ப்ரைஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் 2 இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், ரெண்டுமே 850 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. அது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் 1, 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஒன்றில் ப்ராஃபிட் கிடைக்கும், இன்னொன்றில் லாஸ் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இந்த லாஸ் பர்சன்டேஜும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x²/100 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்மேட்டில் வர எல்லா கொஷினுமே கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் முடியும். எப்பயுமே ப்ராஃபிட் வரவே கூடாது. அண்ட் இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணணும்னா, கொஷினில் கொடுத்துருக்க இந்த பர்சன்டேஜ் வேல்யூ தான் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதில் 12 அப்ளை பண்ணுங்கள். 12² லாஸ்ட் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். 12² வேல்யூ 144/100%. அப்போ டிவைடில் 100 இருக்குது, அதாவது 2 0 இருக்குன்னா நியூமரேட்டர் என்ன பண்ணணும், லாஸ்ட் 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.44% லாஸ்ட் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். ஒரு வர்த்தகர் தனது வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கியும் 26% லாபம் ஈட்டுகிறார். ரூபாய் 280 என குறிக்கப்பட்ட ஒரு பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த குறிக்கப்பட்ட விலைன்னு இருக்குல்ல, அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொஷனில் கொடுத்துட்டாங்க 280 rupees. அண்ட் இன்னொன்று நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மார்க்கெட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10% தள்ளுபடின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைனா காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அடக்க விலை தானே கேட்டிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, 10%. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 280 தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் 280 தெரியும். எப்பயுமே தள்ளுபடினா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ 280ல் 10% எவ்வளோ, 28. ஏன்னா ஒரு நம்பருக்கு 10% வேணும்னா லாஸ்ட் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா போதும், அதுதான் அதோட 10%ஆக இருக்கும். அப்போ 280.0 கிடைக்குமா? அப்போ ஆன்சர் 28. இதுதான் இந்த வேல்யூவோட 10%. மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும், இங்கே 7, இங்கே 10. 10 - 8 2, 7 - 2 5, இங்கே 2 அப்படியே கிடைக்கும். இப்போ 250 rupees தான் என்னது, செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 252 rupees இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், 10% தள்ளுபடி கொடுத்தாலும் அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, 26% லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். எப்பயுமே லாபம் எதுலேருந்து கிடைக்கும்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் லாபம் நஷ்டம் இது ரெண்டுமே கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் 100%, ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 26%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 100 + 26 126% இருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு தெரியும், செல்லிங் ப்ரைஸோட ஆக்சுவல் வேல்யூவும் எனக்கு தெரியும். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ 126% தான் 252 அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்கான், அடக்க விலை. அடக்க விலை என்னென்னு எடுத்திருக்கேன், 100%. அப்போ அந்த 100%ஓட வேல்யூ தான் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். அண்ட் இதை பார்த்தோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டேரெக்டாக 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா 126 × 2ன்னு போட்டிங்கன்னா 252ன்னு கிடச்சிரும். இப்போ 2 × 100 எவ்வளோ,
₹200. அப்போது ₹200 தான் இந்த கொஷனுக்கான காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இந்த பாக்ஸ் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய கொஷின் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம் ஒரு 2 ஸ்டெப்பில். இல்லைனா நீங்கள் ஈக்குவேஷனாக போட்டு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th கொஷின். ஒரு குதிரையை ரூபாய் 455க்கு விற்பதன் மூலம் ஒரு மனிதன் 9% இழக்கிறான். அவன் அதை ரூபாய் 555க்கு விற்றார். அவனுக்கு எவ்வளவு லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு செல் பண்ணுறான்? ₹455. அப்படி ₹455 செல் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? 9%. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லாஸ் ஆகுது எத்தனை பர்சன்டேஜ்? 9%. அவள் செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 100 - 9 91%ஆக இருக்கும். இந்த 91%க்கு செல் பண்ணும்போது தான் அவன் 9% லாஸ் ஆகிறான். கரெக்டு தானே? அண்ட் அப்போ எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கான்? ₹455க்கு செல் பண்ணியிருக்கான். அப்போ கொஷனில் கொடுத்துருக்க அந்த 91% தான் 455. நெக்ஸ்ட்டு இப்போது அவன் எவ்வளோக்கு செல் பண்ணுறான்? ₹555க்கு செல் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு லாபம் இல்லை நஷ்டம் எவ்வளோ சதவீதம் கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சேம் இப்போது லெஃப்ட் சைடில் நீங்கள் பர்சன்டேஜ் வேல்யூ போட்டிங்கன்னா இங்கேயும் பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும்தான் போடணும். ரைட் சைடில் ஆக்சுவல் வேல்யூ போட்டிங்கன்னா இங்கேயும் ஆக்சுவல் வேல்யூ தான் போடணும். கொடுத்துருக்கிறது ஆக்சுவல் வேல்யூ. அப்போ ₹555க்கு செல் பண்ணான் அப்படின்னா இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்ன்றது தான் கொஷினே. சரி, எதை சால்வ் பண்ணலாம்? சேம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸாக மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 × 1 1 1 கிடைக்கும். இங்கே 5 9s are 45. அடுத்து 5 × 1 5. அடுத்து இது 91, இந்த 91 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 111 இருக்கா? அப்போ இந்த கொஷின் மார்க் இருக்க வேண்டிய பிளேஸில் 111 கிடச்சிருக்கணும். அண்ட் இன்னொன்று, இந்த 111% அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் தான். கரெக்டு தானே? ஏன்னா ஆல்ரெடி ஒரு அமௌண்ட்டுக்கு செல் பண்ணியிருக்கான் ₹455. அப்போ செல் பண்ணும்போது 9% லாஸ் ஆகுது. இப்போ வேறு ஒரு அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறான் ₹555. அப்போ அவனுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 111%. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100%. இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 11% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ அவனுடைய வேல்யூ ஆல்ரெடி அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸை விட 11% அதிகமாக தான் செல் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஏன்னா ₹555 அவன் செல் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு 11% ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 11%. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பான்னா 11% லாபம்னு ஒரு ஆப்ஷன், 11% நஷ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை மட்டும் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அப்போ 11% ப்ராஃபிட் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஷின். 100 மாம்பழங்கள் ₹125 வீதத்தில் 400 மாம்பழங்கள் வாங்கப்பட்டு பின்பு ரூபாய் 100 லாபத்திற்கு விற்கப்படுகிறது எனில் 1 டசன் மாம்பழங்களின் விற்பனை விலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 100 மாம்பழம் ரேட் எவ்வளோ? ₹125. அப்போ 400 மாம்பழம் எவ்வளோவா இருக்கும்? 125 × 4 இருக்கும். ஏன்னா 400ல் 4 hundreds இருக்குது. ஆமாவா? இதை 4 × 100ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 100 மாம்பழத்தோட ப்ரைஸ் 125னா 400 மாம்பழத்தோட ப்ரைஸ் 125 × 4 இருக்கும். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 500ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 500க்கு வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் செல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ₹100 ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறாங்க. இப்போ இது கூட 100 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ செல் பண்ணியிருக்கணும்? ₹600க்கு செல் பண்ணியிருக்கணும். அண்ட் ₹600க்கு எத்தனை மாம்பழம் செல் பண்ணியிருப்பாங்க? 400 மேங்கோஸ் செல் பண்ணியிருப்பாங்க. சரி, 400 மேங்கோவோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு ₹600ன்னு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 மேங்கோவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 600 டிவைடட் பை இந்த 400 சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். 2 0 கேன்சல் ஆகிடுமா? இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3/2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரி, ஒரு மேங்கோவோட ப்ரைஸ் தான் 3/2. எனக்கு என்ன கேட்டிருக்கான்? 1 டசன் மாம்பழங்களின் விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. சரி, ஒரு மேங்கோவோட ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சா? ஒரு டசனுக்கு எத்தனை மாம்பழம் இருக்கும்? 12 மேங்கோஸ் இருக்கும். அப்போ ஒரு மேங்கோவோட ப்ரைஸ் 3/2னா 12 மேங்கோவோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? 3/2 இன்ட்டு அப்படி டேரெக்டாக 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 6 are 12, 6 3s are எவ்வளோ? 18. அப்போ ஒரு டசன் மேங்கோஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ₹18. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஒரு பால் வியாபாரி பால் விற்பனையில் 20% லாபம் ஈட்டுகிறார். அவர் பாலில் 10% தண்ணீரை சேர்த்தால் அவரது லாபம் எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குது? 20%
லாபம் கிடைக்குது. ஓகேவா? அப்போ 120% தான் செல் பண்ணியிருப்பாங்க. அதான் 100ல் இருக்கும்போது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 10% தண்ணீர் சேர்த்துருக்காங்க. அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னவா மாறி இருக்கும்? 110 மாறி இருக்குமா? ஏன்னா 10% தண்ணி சேர்த்தாங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 110% இருக்கும். சேம் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது? 20% தானே. அப்போ இந்த 110ல் 20% எவ்வளோ? 110ல் 10% 11 தெரியும். அப்போ 20% எவ்வளோ? இதை அப்படியே டபுள் பண்ணால் 22 தெரியும். அப்போ இது கூட 22 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 132% ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க? அவரது லாபம் எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. சேம் இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? 100ல் இருந்துச்சா? அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் 100. இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 32% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 32%. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். கவிதா ஒரு கணினியை அதன் மதிப்பில் 4/3 பங்குக்கு வாங்கி அதன் மதிப்பை விட 20% அதிகமாக விற்கிறார். அவளுடைய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டோடைய ஒரு கம்ப்யூட்டர், ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மதிப்பில் 4/3 பங்கிற்கு வாங்கின்னு கொடுத்துருக்கோம். 4/3 பங்குன்னு என்ன? 3/4 பார்ட். அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 4 இருந்திருக்கு. அதில் 3 பார்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி ஆக்சுவல் ப்ரைஸை விட ஒரு 20% அதிகமாக ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 வேல்யூவையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 30, 14 கிடைக்குமா? இந்த 30ன்றது கவிதா வாங்கின ப்ரைஸ். இந்த 40ன்றது அந்த பொருளோடைய ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ பொருளோட ஆக்சுவல் ப்ரைஸ் 40, கவிதா வாங்கின காஸ்ட் ப்ரைஸ் வந்து 30. ஓகேவா? இப்போ இந்த பொருளோட ப்ரைஸில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க? 20% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறாங்க. இப்போ 40ல் 20% எவ்வளோ? 40ல் 10% 4, 20% 8ன்னு கிடைக்கும். அப்போ 40 + 8 48ன்னு கிடைக்கும். அப்போ அந்த கம்ப்யூட்டரோட செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 48ஆக இருக்கும். இப்போ 30 ரூபீஸ்க்கு வாங்கி 48 ரூபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டு? 18 ரூபீஸ் ப்ராஃபிட். இப்போ இந்த 18 ரூபீஸ்க்கு தான் நான் என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 18 காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 30 × 100. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 3 6 are 18, 6 × 10 60%. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 60. நெக்ஸ்ட் 10th கொஷின். ஒரு நபர் ₹1 36 ஆரஞ்சுகளை விற்று 4% நஷ்டத்தை சந்திக்கிறார். 8% லாபம் பெற ₹1 எத்தனை ஆரஞ்சுகளை விற்க வேண்டும் என்பதை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ₹1 எவ்வளோ ஆரஞ்சு செல் பண்ணுறாங்க? 36 ஆரஞ்சு. இந்த ருப்பீஸை பைசாவுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ 100 பைசான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ₹1 100 பைசா ஈக்குவல் டு 36 ஆரஞ்சு. சரி, 36 ஆரஞ்சோட ப்ரைஸ் தான் 100 பைஸ். அப்போ 1 ஆரஞ்சோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 100/36 இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ₹1 36 ஆரஞ்சு செல் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் ஆகுது? 4%. எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு எடுத்துக்கிறேன். லாஸ் 4%ஆக இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 96%ஆக இருக்கும். அப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறத வச்சு நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ் 100/36. அப்போ 96%க்கு செல் பண்ணியிருந்தால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? 100/36 செல் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்கான்? 8% லாபம் பெற, அதாவது ஆல்ரெடி 4% லாஸ் ஆகுதா? இப்போ 8% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அவன் எவ்வளோ ₹1 எத்தனை ஆரஞ்சு செல் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரி, லாஸ் 4%னா -4 பண்ணிங்க. இப்போ ப்ராஃபிட் 4%னா என்ன பண்ணுவீங்க? 100 + ப்ராஃபிட் 8%ன்னு சொல்லியிருக்கானா? அப்போ 100 + 8 செல்லிங் ப்ரைஸ் 108%ஆக இருக்கும். அப்போ 96% வேல்யூ எனக்கு தெரியுமா? 108% எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இந்த 96ஐயும் 108ஐயும் 12 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். 12 8s are 96, 12 9s are 108. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணாதீங்க. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 100/36 இருக்குது இன்டூ இந்த 9 அன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அண்ட் இந்த 8 இன்சைட் வச்சுன்னா டிவைடில் வந்துடும். 9 × 4 × 36ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். 100/4 8s are எவ்வளோ? 32. சரி, இந்த 100/32 அப்படின்றது என்னது? இங்கே 100/36 அப்படின்றது என்னது? 1 ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ். அண்ட் இந்த ரேட்டுக்கு செல் பண்ணும்போது 4% லாஸ் ஆகுது. நான் என்ன கண்டுபிடிச்சேன்? 108%. அதாவது 8% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எவ்வளோ ப்ரைஸாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ 100/32ன்னு கிடச்சிருக்கு. இந்த 100/32ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அதே ஒரு ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ். 100/36 செல் பண்ணால, அப்படி செல் பண்ணனா லாஸ் கிடச்சிருக்கும். 100/32 செல் பண்ணனா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் 8%. சரி, ஒரு ஆரஞ்சோட ப்ரைஸ் தான் 100/32. இப்போ நான் என்ன பண்ணணும்? ருப்பீஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ₹1 எவ்வளோ ஆரஞ்சு செல் பண்ணணும்? இது வந்து ப்ரைஸ், கரெக்டாக? இது வந்து நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ்.
இப்போ இந்த 100 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, 32 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ 100 = 32 ஆரஞ்சுன்னு கிடைக்குமா? இந்த 100 அப்படின்றது என்னது? பைசா. ஏன்னா ஆல்ரெடி பைசாக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்ல. இப்போ 100 பைசாக்கு 32 ஆரஞ்சு செல் பண்ணணும். 100 பைசான்றதை 1 ரூபின்னு எடுத்துக்கலாமா? இப்போ 1 ரூபிக்கு 32 ஆரஞ்சு அவன் செல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து 8% அவனுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ 1 ரூபிக்கு அவன் 32 ஆரஞ்சை செல் பண்ணியிருந்திருக்கணும். அப்போ தான் அவனுக்கு ப்ராஃபிட் 8% கிடைக்கும். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். ஒரு வியாபாரி 6 வாழைப்பழத்தை ரூபாய் 10 வாங்கி 4 வாழைப்பழத்தை ரூபாய் 6க்கு விற்றார். அவரது லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க? 6 பனானா 10 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. செல் பண்ணும்போது 4 பனானா 6 ரூபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினில் லெஃப்ட் சைடில் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவலாக இருந்தால் தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, 6 பனானா 10 ரூபி இருக்குல்ல, இதை நான் 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி எப்படி சேஞ்ச் ஆகும்? 6 2 சார் எவ்வளோ? 12 பனானா 10 × 2 20 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. இந்த 4ஐயும் 6ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். 4 3 சார் எவ்வளோ? அதே 12 பனானா தான். 6 3 சார் எவ்வளோ? 18 ரூபீஸ். இப்போ 12 பனானா 20 ரூபீஸ்க்கு வாங்கி அதே 12 பனானா 18 ரூபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸா? எவ்வளோ கம்மியாக இருக்குது? 2 கம்மியாக இருக்குது. இதுதான் என்னது? லாஸ். ஏன்னா கம்மியாக இருந்தால் லாஸ், அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட். கரெக்டாக? அப்போ 2ன்றது லாஸ். இப்போ 20 ரூபீஸ்க்கு வாங்கி 18 ரூபீஸ்க்கு செல் பண்ணால் 2 ரூபீஸ் லாஸ் ஆகும். எனக்கு கேட்டிருக்கிறது லாஸ் பர்சன்டேஜ். இப்போ லாஸுக்கு தான் பர்சன்டேஜ் கண்டுபிடி போகிறீங்க. அப்போ எவ்வளோ லாஸாக இருக்கும் நியூமினேட்டரில் எடுத்துக்கோங்க. அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 20, அதாவது டினாமினேட்டரில் எடுத்துக்கோங்க. இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிரும். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் எவ்வளோ? 10%. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10% லாஸ். ஸோ இதில் வந்து டேரெக்டாக பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு ஆப்ஷனில் 10% ப்ராஃபிட், இன்னொரு ஆப்ஷனில் 10% லாஸ் கூட கொடுத்துருக்கலாம். அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். ஒரு நபர் ஒரு கடிகாரத்தை ரூபாய் 1140க்கு விற்றார். 5% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் ஈட்ட அந்த கடிகாரத்தை எந்த விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான்? லாஸ் வந்து 5% இருக்குது. பட் அடுத்து என்ன கிடைக்கணும்? ப்ராஃபிட் 5% கிடைக்கணும். சரி, லாஸ் 5%னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 100 - 5 95% இருக்கும். ப்ராஃபிட் 5%னா 100 + 5 105% இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் 95%க்கு செல் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோக்கு செல் பண்ணணும்? 105%க்கு செல் பண்ணணும். இப்போ இந்த 95% தான் கொஷனில் கொடுத்துருக்குற அமௌண்ட்டு 1140. 105% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இந்த 95ஐயும் 105ஐயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 × 1 5, ரிமைனிங் 4, 5 9s are 45. இங்கே 105 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 5 × 1 5. அடுத்து இந்த 19ஐயும் 1140ஐயும் டேரெக்டாக 19 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? 9 × 6 டைம்ஸ் வருமா? 6 9s are 54, 5 கரெக்ட். 114 கிடைக்கும். 19 × 6 டைம்ஸ் 114. அண்ட் இங்கே ஒரு 0 இருக்கா? ரிமைனிங் என்ன இருக்குது? 21 60. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 6 6 2s are 12, 1260 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1260. நெக்ஸ்ட் 13th கொஷின். ஒரு வர்த்தகர் ஒரு பொருளை 20% நஷ்டத்தில் விற்றார். விற்பனை விலை ரூபாய் 100 அதிகரித்தால் 5% லாபம் கிடைத்திருக்கும் எனில் பொருளின் அடக்க விலை என்ன? ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல தான் 100%ன்னு எடுத்துக்கிறேன் காஸ்ட் ப்ரைஸை. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 20% லாஸ் ஆகுது. லாஸ் வந்து 20% ஆகுது. அடுத்து என்ன ஆகுது? 5% ப்ராஃபிட் வந்து 5%. இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கொடுக்கல. செல் பண்ணும் போது 20% லாஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். அப்போ எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பாங்க? 80%க்கு செல் பண்ணியிருப்பாங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு அமௌண்ட்டுக்கு செல் பண்ணியிருந்தாங்கல்ல, இதிலேருந்து ஒரு 100 ரூபீஸ் அதிகமாக வச்சு செல் பண்ணுறாங்க. அப்படி செல் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? 5% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 100 + 5 செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 105%. இப்போ ப்ராஃபிட் வந்து 100 கிடச்சிருக்கு. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங்கில் 80% இருந்தது. 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு விற்றதுனால 105%ஆக மாறி இருக்குது. அப்போ இந்த 2%க்குள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 100 ரூபீஸ். கரெக்டாக? அப்போ 80 கூட என்ன ஆட் பண்ணால் 105 கிடைக்கும்? 25% ஆட் பண்ணால் 105 கிடைக்குமா? இப்போ இந்த 25% வேல்யூ தான் 100 ரூபீஸ். எனக்கு என்ன கேட்டிருக்கான்? அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். 25 × 4 × 100, 4 × 100 எவ்வளோ? 400. அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னா
400 ருபீஸாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஷின். ஏ ரூபாய் 400 விலையுள்ள ஒரு பொருளை பிக்கு 20% லாபத்தில் விற்கிறார். பின்னர் பி அதை சிக்கு விற்று ஏக்கு செலுத்திய விலையில் 10% லாபம் ஈட்டுகிறார் எனில் சி பிக்கு எவ்வளவு பணம் செலுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஏ பி சி 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு 400 ரூபாய் உள்ள ப்ராடக்டை பிக்கு செல் பண்ணுறான். எவ்வளோக்கு செல் பண்ணுறான்னு கொடுக்கல, பட் எவ்வளோ ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கான். எவ்வளோ ப்ராஃபிட்டு? 20% ப்ராஃபிட். இப்போ 400ல் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணுமா? என்ன ப்ராஃபிட்னு கொடுத்துட்டோம். இதுவே லாஸ்ட்னு கொடுத்துருந்தோன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. 400ல் 10% எவ்வளோ? 40. 20% எவ்வளோ? 80. இப்போ ப்ளஸ் 80 ஆட் பண்ணிங்கன்னா 480 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே ப்ராடக்டை பி வந்து சிக்கு செல் பண்ணுறான். பட் எவ்வளோக்கு செல் பண்ணுறான்னா ஏக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினானோ அதுலேருந்து ஒரு 10% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறான். அப்போ இந்த 480ல் 10% எவ்வளோ? 48. இப்போ 48 ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 528னு கிடைக்கும். இப்போ சி கிட்ட செல் பண்ணும்போது 528 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்கான். அப்போ சி வந்து அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பான்? 528 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருப்பான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ₹528. நெக்ஸ்ட் 15th கொஷின். பீட்டர் ஒரு இயந்திரத்தை ரூபாய் 80,000க்கு வாங்கி பழுதுபார்க்க ரூபாய் 5,000 மற்றும் போக்குவரத்திற்கு ரூபாய் 1,000 செலவழித்து 25% லாபத்துடன் விற்றார். அவர் இயந்திரத்தை எந்த விலைக்கு விற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ப்ராடக்ட் வாங்கின ப்ரைஸ் வந்து 80,000 அண்ட் நெக்ஸ்ட்டு செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோனா 5,000 ருபீஸ் ஒன்று அண்ட் போக்குவரத்துக்கு ஒரு 1,000 ருபீஸ். டோட்டலாக எவ்வளோ ஆகும்? 86,000 ருபீஸ் செலவு பண்ணியிருப்பார். கரெக்டாக? பட் இவ்வளோ செலவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? செல் பண்ணும்போது 25% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறாரு. சரி, எதுலேருந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்? இந்த 86,000லேருந்து தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த 86,000ல் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி டேரெக்டாக அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 86,000 இன்ட்டு 25% எவ்வளோ? 25/100. இப்போ 25 இன்ட்டு 4 டைம்ஸ் 100. அடுத்து 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 4 into 1 4, ரிமைனிங் to 4 5s are 20, 0 0. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 21,500. இது வந்து வெறும் ப்ராஃபிட் அமௌண்ட்டு மட்டும்தான். எனக்கு டோட்டல் அமௌண்ட் செல்லிங் ப்ரைஸ் வேணும். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸையும் இந்த ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 21,500. 0 0 6 + 1 7, 8 + 2 10. ஸோ ஆன்சர் என்னென்னா 1,07,500 ருபீஸ். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னா 1,07,500 ருபீஸ். ஸோ இங்கே ஆப்ஷனில் கொடுக்கல, இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஆன்சர் வந்து 1,07,500 தான். ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 16th கொஷின். ஒரு பழ வியாபாரி மாம்பழங்களை 1 கிலோ ரூபாய் 9 என்ற விலையில் விற்றால் 20% நஷ்டம் ஏற்படுகிறது. அவர் 5% லாபத்திற்கு விற்றால் 1 கிலோ மாம்பழத்தின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸாக 100% எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ லாஸ் ஆகுது? லாஸ் வந்து 20%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 100 - 20, 80%ஆக இருக்கும். அடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும்? 5% ப்ராஃபிட் கிடைக்கணுமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும்? 105%ஆக இருக்கணும். அந்த ஸ்டார்டிங்கில் அவன் எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கான்னு கொடுத்துட்டாங்க கொஷனில். 9 ருபீஸ்க்கு செல் பண்ணும்போது தான் லாஸ்ட் 20% கிடச்சிருக்கு. அப்போ இந்த 80%ஓடைய செல்லிங் ப்ரைஸ் தான் 9 ருபீஸ். அப்போ இந்த 105% தான் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 80 105 இது ரெண்டையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 into 1 5, ரிமைனிங் 3, 5 6 are 30 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 5 2s are 10, 5 into 1 5. அகைன் என்ன பண்ணலாம்? வேறு எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியாது. 16 9 21 இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்களேன். 21 into 9 எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 189 கிடைக்கும். இந்த 16 சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். 189 16ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 16 into 1 16, ரிமைனிங் 2 29 கிடைக்குமா? அகைன் 1 டைம் போட்டிங்கன்னா 16 அப்படின்னு கிடைக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 13 இருக்குது. அப்போ இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? ஒரு 8 டைம்ஸ் வருமா? 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா 128னு கிடைக்கும். ரிமைனிங் 2 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சு 0. அப்போ அகைன் 1 டைம்ஸ் வரும் 16. அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 11.81 ருபீஸ். நெக்ஸ்ட் 17th கொஷின். ஒரு வியாபாரி 1 கிலோவிற்கு ரூபாய் 50, ரூபாய் 20 மற்றும் ரூபாய் 30 விலை கொண்ட 3 வகையான
நிலக்கடலைகளை எடையின் அடிப்படையில் 2:4:3 என்ற விகிதத்தில் கலந்து அந்த கலவையை 1 கிலோவிற்கு ரூபாய் 33க்கு விற்கிறார். அவருக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 50 ருபீஸ் ஒன்று, 20 ருபீஸ் ஒன்று, 30 ருபீஸ் ஒன்று, 3 ரேட் இருக்குது. அண்ட் என்ன ரேஷியோவில் எடுக்கிறாங்க அப்படின்னா 2:4:3 ரேஷியோவில் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே 2 கிலோ, இங்கே 4 கிலோ, இங்கே 3 கிலோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அப்படி இல்லைனா இங்கே ஒரு 4 கேஜி இருக்குன்னா இங்கே 8 கேஜி இருக்கணும், அண்ட் இங்கே ஒரு 6 கேஜி இருக்கணும். இதே ரேஷியோவில் இருக்கணும். பட் எக்ஸாக்டாக இது மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 50 × 2, இங்கேருந்து ஒரு 2 கேஜி எடுத்துக்கிறேன். அப்போ ஆன்சர் வந்து இங்கே 100ன்னு கிடைக்குமா? இங்கே இருந்து ஒரு 8 கேஜி 4 கேஜி எடுத்துக்கிறேன். ஆன்சர் 18 கிடைக்கும். இங்கேருந்து ஒரு 3 கேஜி எடுத்துக்கிறேன். 19 கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 100 + 80, 180 + 90, 217 கிடச்சிருக்கும். ஓகே, பட் இது எத்தனை கேஜிக்கு? இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 3, டோட்டலாக 4 + 2 6, 6 + 3 எவ்வளோ? 9 கேஜியோட ப்ரைஸ் தான் 270. அப்போ 1 கேஜிக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா 9ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 30 ருபீஸ். இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் வச்சு நீங்கள் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 கேஜி 30 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணணும். கரெக்டாக? பட் இங்கே எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்க? 33 ருபீஸ்க்கு. அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் வச்சு தான் செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டு? 3 ருபீஸ் ப்ராஃபிட். பட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் வேல்யூ 3, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 30 × 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆயிரும். 0 0 கேன்சல் ஆகிடும், 3 3 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் எவ்வளோ? 10% ப்ராஃபிட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 10%. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். ஒரு பொருளின் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 240. லாபம் 20% என்றால் விற்பனை விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல தான் காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன். லாபம் 20% கொடுத்துட்டோன்னா அப்போ ப்ராஃபிட் வந்து 20%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 120%ஆக இருக்கும். அண்ட் கொஷனில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஒரு பொருளுடைய அடக்க விலைக்கும் விற்பனைக்கும் உள்ள வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க. அடக்க விலைனா 100, விற்பனை விலைனா 120. எவ்வளோ டிஃபரன்ஸு? 20% டிஃபரன்ஸாக? இந்த 20% தான் கொஷனில் கொடுத்துருக்க டிஃபரன்ஸு 240. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? விற்பனை விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 120%. இதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க. 0க்கு 0 பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் 2 × 12 × 24ன்னு கிடைக்கும். சரி, 12 × 120, 12 12 சார் எவ்வளோ? 144. அண்ட் இங்கே ஒரு 0 மட்டும் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1440, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். ஒரு ஜோடி பொருட்கள் ரூபாய் 37.40க்கு 15% தள்ளுபடியில் வாங்கப்பட்டன. ஒவ்வொரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஜோடினா எத்தனை பொருள்? 2 பொருள். ஸோ 2 ப்ராடக்டோட ப்ரைஸ் தான் 37.40. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 37.40 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சிருமா? கேன்சல் பண்ணுங்கள். 2 × 1 2, ரிமைனிங் 1, 2 8 16. ஸோ பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சுக்கலாம். ரிமைனிங் ஒரு 1 இருக்குது, 70. ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன? 18.70. அடுத்து 15% தள்ளுபடியில் வாங்கப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஆல்ரெடி 15% டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கியே இருக்காங்க. அப்போ குறிக்கப்பட்ட விலை மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் மார்க்கெட் ப்ரைஸை 100%ன்னு எடுத்துக்கிறேன். எப்பயுமே டிஸ்கவுண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து தான் கொடுப்பாங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 15%. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் 15% கொடுத்துட்டா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 85%ஆக இருக்கும். அண்ட் கொஷினில் கொடுத்துருக்கிற இந்த ரேட்டு ஆல்ரெடி 15% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் 18.70 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து 2 பொருளுக்கான ப்ரைஸு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளுக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் 18.70. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 85%. இதுதான் 18.70னா எனக்கு என்ன கேட்டிருக்கான்? குறிக்கப்பட்ட விலை, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸை ஆல்ரெடி 100%ன்னு எடுத்திருக்கேன். இதோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். அடுத்து இப்போ இதை டைரெக்டாக இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 100 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பாயிண்டில் இருக்கிறது என்னாகும்? கேன்சல் ஆகிடும். அப்போ 1870 கிடைக்குமா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். இது 85 மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 × 1 × 5, ரிமைனிங் 3, 5 7s are 35. இங்கே 5 3s are 15, ரிமைனிங் 3, 5 7s are 35, ரிமைனிங் 2, 5 4s are 20. அடுத்து 17 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 17 × 2 34ன்னு கிடைக்கும். மறுபடியும் அகைன் 3, அகைன் 17 × 2 34. ஸோ ஆன்சர் 22 ருபீஸ் தான் அதோட மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் 20th கொஷின். ஒருவர் ஏ மற்றும் பி என்ற 2 கடிகாரங்களை மொத்தம் ரூபாய் 650க்கு வாங்குகிறார். அவர் ஏவை 20% லாபத்திலும் பியை 25% நஷ்டத்திலும் விற்று 2 கடிகாரங்களுக்கும் ஒரே விற்பனை விலையை பெறுகிறார். ஏ மற்றும் பியின் கொள்முதல் விலைகள் முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 கிளாக் இருக்குது, ஓகேவா? 2 கிளாக்கையும் சேர்த்து அவர் 650 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. அதில் ஏ, அதாவது ஃபஸ்ட்டு கிளாக்கை வந்து செல் பண்ணும்போது 20% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறாரு. செகண்ட் கிளாக்கு செல் பண்ணும்போது 25% லாஸ்க்கு செல் பண்ணுறாரு. அப்படி செல் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் விற்பனை விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டான். அப்படி ஈக்குவலாக இருக்கணும்னா அந்த 2 ப்ராடக்டோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷனுக்கு டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்து மூவ் பண்ணிக்கோங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 300 இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த 115 இருக்குல்ல, கொஷனில் கேட்டிருந்தது என்ன, காஸ்ட் ப்ரைஸ் தானே. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறாங்க, 20% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறாங்க. அப்போ 150ல் 20% எவ்வளோ, 10% 15, 20% 30. இப்போ 150 + 30 118 கிடைக்கும். அடுத்து செகண்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 25% லாஸ்க்கு செல் பண்ணுறாங்க. அப்போ 300ல் 25% எவ்வளோன்னு பார்க்கணும். 300 × 25/100, 2 0 கேன்சல் ஆகிடும். 25 × 3 எவ்வளோ, 75. இப்போ 300 - 75 225 கிடைக்கும். பட் இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக தான். என்ன கொஷனில் கொடுத்துருக்கிறது விற்பனை விலை சேமாக இருக்கணும், கரெக்டாக. பட் இங்கே ஈக்குவலாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ அடுத்த ஆப்ஷன் வாங்க. 200. ஃபஸ்ட் ஆப்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கணும், 20%. அப்போ 200ல் 20% எவ்வளோ, 40. ஆட் பண்ணிங்கன்னா 214 கிடைக்கும். இதோடைய 25% ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா, எவ்வளோ, 75. 75 மைனஸ் பண்ணிங்கன்னா 225 கிடைக்கும். இதுவும் ஈக்குவல் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு 350, இதில் 20% எவ்வளோ, 10% 35, 20% 70. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 420 அப்படின்னு கிடைக்கும். 400ல் 25% எவ்வளோ, 400 × 25/100, 2 0 கேன்சல் ஆகிடும். 25 × 4 100 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் பண்ணிங்க 300 கிடைக்கும். இதுவும் ஈக்குவல் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அதுவும் எப்படி கரெக்டுன்னு செக் பண்ணிக்கலாம். 250, 20% எவ்வளோ, 10% 25, 20% 50. 250 + 50 300 கிடைக்கும். 400ல் 25% ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 100ன்னு. இப்போ 100 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் 300 கிடைக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 21st கொஷின். ஒரு வியாபாரி தனது பொருட்களில் 4/3 பங்கை 20% லாபத்திற்கும் மீதமுள்ளவற்றை அடக்க விலைக்கும் விற்றார். முழு பரிவர்த்தனையிலும் அவருக்கு கிடைத்த லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 4/3 பங்குன்னு கொடுத்துட்டோன்னா அப்போ 3/4. அப்போ டோட்டலாக 4 பார்ட் இருக்குது, அதாவது 4 ஆர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 3 ப்ராடக்ட்டை மட்டும் 20% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கின விலைக்கு, அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேயே செல் பண்ணிடுறாங்க. அப்படின்னா டோட்டலாக அவருக்கு ப்ராஃபிட் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஷனில் பார்த்தோம்ல 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்ல, அதே மாதிரி இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 30 14 கிடைக்குமா. அப்போது டோட்டலாக ஒரு 40 ருபீஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் 30 ருபீஸ். எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10ன்னு போட்டிருக்கேன்ல, அதாவது ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸு 10 ருபீஸ் நீங்கள் எடுத்திருக்கேன். அப்போ 4 ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 40யாக இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி 3 ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 30யாக இருக்கும். இந்த 30 ருபீஸ் இந்த ஃபஸ்ட்டு 3 ப்ராடக்ட்டை மட்டும் 20% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுறாங்க. சரி, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ, 10. அப்போது 20% ப்ராஃபிட்னா 10ல் 20% எவ்வளோ, 2ன்னு கிடைக்குமா. ஆட் பண்ணிங்கன்னா 12. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 ப்ராடக்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கணும், 12 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்கணும், ஓகேவா. அப்போ 3 × 12 ஆன்சர் எவ்வளோ, 36ன்னு கிடைக்குமா. அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த 4th ப்ராடக்ட். அதை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கின ரேட்டுக்கே செல் பண்ணிடுறாங்க. வாங்கின ரேட் எவ்வளோ, 10 ருபீஸ். அதுக்கே செல் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 46. இங்கே டோட்டலாக எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, 40 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 46 இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 6 ருபீஸ். அந்த 6 ருபீஸ் தான் அவங்களுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ 6 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 40 × 100. இப்போ பர்சன்டேஜாக மாறிடுமா, 0க்கு 0 கேன்சல். 2 2s are 4, 2 3s are 6, 2 × 5 × 10, 3 5s are எவ்வளோ, 15. ஸோ 15% தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 22nd கொஷின். ஒரு படிப்பறிவில் அது சில்லறை விற்பனையாளர் தனது அனைத்து பொருட்களையும் அடக்க விலையை விட 50% அதிகமாக குறிப்பிட்டு 25% லாபம் ஈட்ட முடியும் என்று நினைத்து குறிக்கப்பட்ட விலையில் 25% தள்ளுபடி வழங்குகிறார். விற்பனையில் அவருக்கு உண்மையான லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் 3 ப்ரைஸ் இருக்குது. ஒன்று காஸ்ட் ப்ரைஸ், இன்னொன்று செல்லிங் ப்ரைஸ், இன்னொன்று மார்க்கெட் ப்ரைஸ். இப்போது காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே என்ன பண்ணுவோம், 100%ன்னு எடுத்துப்போமா.
இப்போ வாங்கின ரேட்டை விட என்ன பண்ணுறாங்கன்னா 50% அதிகமாக குறிப்பிட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா, அப்போ குறிப்பிட்டுனா மார்க்கெட் ப்ரைஸ் இதுலேருந்து 50% அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போ 150% தான் மார்க்கெட் ப்ரைஸ். இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 25% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு 25% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இந்த 150ல் தான் 25% நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ 150ல் 25% எவ்வளோ அப்படின்னு பார்க்குறேன். ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க. 25 டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 25 × 5 125, 25 × 1 25 ப்ளஸ் 12 37 கிடைக்கும். பை 10 இருக்குது. இப்போ கீழே ஒரு 0 இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பருக்கு ஒரு நம்பருக்கு முன்னாடி மட்டும் பாயிண்ட் வச்சா போதும். பட் 37.5. இப்போ 150ல் 37.5 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 112.5 கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் இங்கே பர்சன்டேஜில் கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் 112.5. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 12.5% தான் அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். அப்போ அவரோட ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 12.5%. நெக்ஸ்ட் 23rd கொஷின். ஒரு வாடிக்கையாளருக்கு 5% தள்ளுபடி வழங்கிய பிறகு 33% லாபம் பெற காஸ்ட் ப்ரைஸுக்கு மேல் எத்தனை சதவீதத்தில் ஒரு பொருளை குறிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறான்னா 5% என்ன பண்ணுறான்? டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தாலுமே அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும்? 33% ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் ப்ரைஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் காஸ்ட் ப்ரைஸை 100% எடுத்துக்கிறேன். அண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ? 33%. ப்ராஃபிட்னா என்ன பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும்? 133% இருக்கணும். சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல 133 அப்படின்றது ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் 5% கொடுத்ததுக்கப்புறம் தான் 133% செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் ப்ரைஸாக ஒரு 100%ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் ஒரு 10%. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும்? 90% இருக்கணும். அப்போ இங்கே 5% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 95% இருக்கும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 95%. இந்த 95% தான் உங்களுக்கு 133. புரியுதா? ஏன்னா ப்ராஃபிட் மட்டும்தான் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ்னால் என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செல் பண்ணுறது தான் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 95% இருக்குது. அப்போ அந்த 95% தான் என்னது? 133 rupees. எனக்கு என்ன தேவை? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் காஸ்ட் ப்ரைஸோட எவ்வளோ அதிகமாக மார்க் பண்ண முடியும்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100%. இந்த 100% தான் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 133, இந்த 00 அங்கே போயிடும், 95 டிவைடில் வந்துடும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 95 × 1 95. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 38ன்னு இருக்கா? எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வருமா? ஏன்னா 95 × 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 4 5s are 20, 4 9s are 36, 38 கிடைக்கும். ஸோ 3 இங்கே 380 தான் இருக்குது, 380 வந்துருச்சு. ரிமைனிங் இங்கே ஒரு 0 இருக்குது, 0 போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் எவ்வளோ? 140%. சரி, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100. எனக்கு கிடைச்ச மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 140. இங்கேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 40% அதிகமாக இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட நீங்கள் 40% அதிகமாக மார்க் பண்ணால் மட்டும்தான் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு 33% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 40%. நெக்ஸ்ட் 24th கொஷின். ஷியாம் ஒரு டசன் ரூபாய் 375 வீதம் 20 டசன் பொம்மைகளை வாங்கினார். ஒவ்வொன்றையும் 33 வீதம் விற்றார். அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டசன் 375 rupeesனு சொல்கிறாங்களா? ஒரு டசனுக்கு எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். ஓகேவா? ஒரு டசன் டாய்ஸ் 375 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. எத்தனை டசன்? 20 டசன். சரி, ஒரு டசன் 375னா 20 டசன் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? 375 × 20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 2 5s are 10, 14, 15, 2 3 6 7. டோட்டலாக 7500 rupeesக்கு வாங்கியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று 20 டசன் வாங்கியிருக்காங்கல்ல, ஒரு டசனுக்கு 12ன்னு தெரியும். அப்போ 20 டசனுக்கு எத்தனை டாய்ஸ் இருக்கும்? 12 2s are 24, 240 டாய்ஸ் இருக்கும். அந்த 240 டாய்ஸோட ப்ரைஸ் தான் 7500. அப்போ ஒரு டாயோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 7500 by 240. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 750 by 24. எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? இல்லை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 8s are 24, இங்கே 3 2s are 6, 3 5s are 15, 0.
அகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8, இங்கே 2 into 1 2, 2 2s are 4, 2 5s are 10. ஸோ ஆன்சர் எவ்வளோ 125/4. அடுத்து ஒவ்வொன்றையும் 33 வீதம் விற்றார்னு கொடுத்துருக்கானா, சரி 33 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் இன்னொன்று இதையும் சால்வ் பண்ணிவிடுங்க, ஏன்னா இங்கே 33 இருக்கா. ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 3s are 12, அகெயின் 4 into 1 4.25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 31.25க்கு வாங்கிட்டு 33 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1.75 rupees அதிகமாக இருக்கா. இதுதான் அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட். எனக்கு என்ன கேட்டிருக்கான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். 1.75 பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 31.25 இன்ட்டு 100. இப்போ பர்சன்டேஜாக மாறிடுமா. இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்கிறத கேன்சல் பண்ணிவிடுங்க. மேலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, கீழேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 175/3125 கிடைக்கும் இன்ட்டு 100. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் டேரெக்டாக 25 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். இங்கே 25 into 1 25, ரிமைனிங் 6ன்னு கிடைக்கும். 25 into 2 50, ரிமைனிங் 12, 25 into 5 டைம்ஸ். அடுத்து இந்த 125ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதையும் 25 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ 7 4s are எவ்வளோ 28/5. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5 5s are 25, பாயிண்ட் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது, 6ன்னு கிடைக்கும். ஸோ 5.6% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5.6%. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின். 50 பொருட்களின் விற்பனை விலை 40 பொருட்களின் அடக்க விலைக்கு சமமாக இருந்தால் நஷ்டம் அல்லது லாப சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50 ப்ராடக்டோட விற்பனை விலை, விற்பனை விலைனா என்ன, செல்லிங் ப்ரைஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 40 ப்ராடக்டோடைய காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலைக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடைக்கும், 40/15 கிடைக்குமா. ஒன்றும் இல்லை, இந்த காஸ்ட் ப்ரைஸ் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், 50 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன், 0 0 கேன்சல் ஆயிரும். 4/5. இப்போ செல்லிங் ப்ரைஸ் 4, காஸ்ட் ப்ரைஸ் 5. இப்போ காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னது, லாஸாக தான் இருக்கும். எவ்வளோ லாஸு, இங்கே 5 ரூபி, இங்கே 4 ரூபி, 1 ரூபி லாஸ் ஆகுதா. பட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது லாஸ் பர்சன்டேஜ். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் எவ்வளோ 1 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 5 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 5 into 20 டைம்ஸ் 100. ஸோ ஆன்சர் 20% லாஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 20% நஷ்டம். இப்போ இதோட அந்த டெஸ்ட் 17ல் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண கொஷினில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.